என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிஸ்னஸ் செய்கிறேன். அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்கிறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன், என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன். இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கேருந்து சாப்பிடுவேன்? என் குழந்தைங்களுக்கு எங்கேருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன். செய்யக்கூடிய வேலைகளில் தவறு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க, அந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டல சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்கள். அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது? நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்குது? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா, தண்ணியை நான் பால்படுத்தினா, மாசு பண்ணால் சொல்லுங்கள். எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்குது. இன்றைக்கி நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்குது, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்குது, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்குது, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்குது, 4 இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஓடுறதுக்கு நேரம் இருக்குது. அதனால் இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிறேன். அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கள். அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும். அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும். அதை வைத்து என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க. நான் தொழில் செய்கிற என்ன தவறு? அதனால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்ணுறீங்க. நான் 10 பேர்த்த சொல்கிறேன், ஆமாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.